வசனத்தை காத்து கொண்டபடினால் சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை. அது அவர் என்ன சொல்றாரு, பொறுமையை கொடுத்த வசனத்தை நீ காத்து கொண்டபடினால பூச்சக்கரத்தில் இனிமே சோதனை காலம் தான். பூச்சக்கரம் எப்படி இருக்கும்? சோதனைகளால் நிறைந்திருக்கும். அன்றாடம் உங்களுக்கு நியூஸ் வருதா, அவங்களுக்கு அந்த நோய் இந்த நோய், இந்த ஒரு சின்ன கட்டி தான் இருந்துச்சு, அது என்னவாயிடுச்சு என்னெல்லாம் சொல்கிறேன். அங்கே சொன்னாங்க, சும்மா போனேன் டாக்டர்கிட்ட, அவங்க சொன்னாங்க இன்னும் உங்களுக்கு 2 மாதம் தான் இருக்குது, உங்களுக்கு கேன்சர் முட்டிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு கேன்சர்னு. எப்படி இருந்துச்சு, எப்படி வந்துச்சு, இப்படி பயங்கரமான செய்திகள். அதுதான் அந்த வசனம். வெளிப்படுத்தல் 3:10. கர்த்தர் நம்மை காப்பேன்னு சொல்லி உறுதி கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் என்ன காக்கணும்? அவர் நமக்கு பொறுமையை குறித்து சொன்ன வசனங்களை நாம் காத்து நடக்கணும். பொறுமைக்கு மிஞ்சி நம்ம பறந்து செய்தோன்னு சொன்னால் கர்த்தருடைய ஆக்கினைக்கு தப்ப முடியாது. அதனால் இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியான கையில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? என் பிள்ளைகளை குறித்து நான் மிஞ்சினது எண்ண மாட்டேன் கர்த்தாவே, பொறுமையினால் அந்த பிள்ளைகளை வளர்ப்பேன். என் குடும்பத்தை கொடுத்து நான் மிஞ்சினது நினைக்கல கர்த்தாவே, பொறுமையினால் நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு உங்கள் விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு உங்கள் விடுதலை உண்டு. கர்த்தாவே, பொறுமையினாலும் நம்பிக்கையினாலும் ஜெபத்தினாலும் இப்பொழுது எங்களை நிரப்பும் 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 கர்த்தாவே, நிரப்பும் கர்த்தாவே, நிரப்பும் கர்த்தாவே, நிரப்பும் கர்த்தாவே. உங்களுடைய பொறுமையை கொடுத்து நீர் சொன்ன வார்த்தைகளில் மாறாதவர் கர்த்தாவே. இது மிகவும் பொறுமையுள்ள நீடிய பொறுமையுள்ள தேவன் கர்த்தாவே. உங்களுடைய பொறுமையில் எங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராதபடிக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. என் பிள்ளையுடைய சூழ்நிலை மாறும், என் பிள்ளையுடைய நோய் தீரும், என் குடும்பத்தின் வறுமை தீரும், என் துக்கம் சந்தோஷமாக மாறும். அத்தாவே, என் பிள்ளையினுடைய சூழ்நிலையை மாற்றி தருவீர் ஐயா. நான் விசுவாசிக்கிறேன் ஐயா. தேவனுடைய மகிமையை காண்பேன் ஐயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, நாங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் உபத்திரவப்படாமல் இருந்தாலும் பொறுமையில்லாமல் ஓடிருப்போம் கர்த்தாவே. காட்டு கழுதையை போல, பெண் ஒட்டகம் போல ஓடி இருப்போம் கர்த்தாவே. நாங்கள் உங்களுடைய பொறுமையை காத்து கொண்டது நிமித்தம் கர்த்தாவே பரலோக ராஜ்யத்துக்கு வரும் தகுதியை பெறுகிறோம் ஐயா. எங்கள் தகுதி மேன்மையெல்லாம் உம்மால் உண்டாயிருக்கிறது கர்த்தாவே, உம்மால் உண்டாயிருக்கிறது கர்த்தாவே. அப்பா, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு என்னாலும் உள்ளது என்று சொல்கிறீர். இந்த கிருபை போதும் கர்த்தாவே. உடைய பிள்ளைகளை உடைய கிருபையினால் நிரப்பி அனுப்பும் கர்த்தாவே. கை கால்களில் இருக்கிற வேதனைகள் மறைந்து போகட்டும் கர்த்தாவே. அவிசுவாச குறைச்சல்கள் மாறி போறதுக்காக ஸ்தோத்திரம். பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று மாற்றிவிட்டீர். பாக்கியவான்களை குறித்து நீ சொல்லியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு நினைப்பூட்டும் கர்த்தாவே. எல்லாரையும் பாக்கியவான்களாக மாற்றும், மன மகிழ்ச்சி நாட்டாக மாற்றும் கர்த்தாவே. உம்முடைய ரத்தத்தை, உம்முடைய மாம்சத்தை புசித்து உங்களுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொன்னீங்க கர்த்தாவே. உங்களுடைய மாம்சத்தையும் உங்கள் ரத்தத்தையும் குறித்து உங்களுடைய பிள்ளைகள் பொறுமையோடு கர்த்தாவே தியானித்து கர்த்தாவே அற்புதங்களை எதிர்பார்க்கத்தக்கதான கிருபை தாருவோம் ராஜா. தேங்க்யூ லார்ட். முள்ளு போல தைக்கிற மனுஷர் மத்தியிலேயும் உங்களுடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுமையா கர்த்தாவே. தூக்கி சுமந்து கொள்ளும் கர்த்தாவே. இந்த பாதை என்னால் நடக்க முடியாத பாதை கர்த்தாவே என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினது போலவே உன்னோடு கூட நான் உன்னை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்வதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி இயேசுராஜா. கர்த்தாவே, இன்னும் கிருபைகள் சூழ்ந்து கொள்ளட்டும். மேன்மைப்படுத்தும், மேன்மைப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு கூட்டி சேர்த்த கூட்டத்தை காட்டிலும் பல மடங்கு கொண்டு வந்து கர்த்தாவே உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போறதுக்காக உமக்கு நன்றி இயேசுராஜா. நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வர ராஜா. எல்லாரும் கர்த்தாவே உமக்காக பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக, பொறுமையோடு விசுவாச ஓட்டத்தில் ஓடுகிறவர்களாக, லக்கை நோக்கி ஓடுகிறவர்களாக, ஜீவகிரீடத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாக கர்த்தர் காத்துக்கொள்ளப்படுறதுக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி.
கொடானு கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று சொன்ன வார்த்தை எல்லா சஞ்சலமும் ஒரே வார்த்தையில் இன்னைக்கு ஓடி போகட்டும். கர்த்தருடைய ஆவியானவருடைய பிள்ளைகளுக்காக கொடியேற்றும், அற்புதங்களும் அடையாளங்களுமாய் மாற்றும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.